ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா பசி தாங்க மாட்டாரு. நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையில தான் 2 நாளா சாப்பிடாம இருக்காரு. நீங்க மனசு வச்சாதான் அண்ணா சாப்பிடுவாரு, வீட்டுக்கு வருவாரு. இவ்ளோ தூரம் நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, போறேன் பாக்குறேன்னு தான் சொல்ல. அதெல்லாம் அவ போவாமா. யாழினி, நீ தைரியமா வீட்டுக்கு போ. அன்பு வீட்டுக்கு வருவாரு. நீங்க தான் சொல்றீங்க, அண்ணி வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. போறேன், நான் போய் அவரை பார்த்து பேசுறேன். அதான் அவ சொல்லிட்டால, அப்புறம் என்ன, நீ கவலைப்படாம போய் யாழினி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அப்புறம் நீங்க போகும்போது அண்ணாக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போவீங்கல்ல? போறதுக்கு சம்மதம்னு சொல்றதுக்கு முன்னாடியே வெறுங்கையோட போய் பாத்திரக்கூடாதுன்னு முடிவெடுத்து தான் சொல்லிருப்பா. அதெல்லாம் அவ சமைச்சு கொண்டு போவா, நீ சொல்லவே தேவையில்லை. என்ன ஆனந்தி? என்ன எதுவுமே பேசாம போறாங்க? போவாங்கல்ல? நாங்க எதுக்கு இருக்கோம், நாங்க அனுப்பி வைக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாம போ. தேங்க்ஸ் மேடம், வரேன். கோகிலா, ஆனந்தி கூடவே இருந்து அவளை சமைக்க வச்சு அன்பை பார்க்க அனுப்பி வை. நான் கூட இருந்தா கொஞ்சம் தயங்குவா. சரிங்கம்மா. துளசி, பையும் கையுமா எங்க கிளம்பிட்ட? அன்பு மாமாவை பார்க்க போறேன். நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு அவன் வெட்டி ரோஷத்துல இருப்பான். அவனை தேடி நீ போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவன் திமிர் எப்ப குறையுதோ அப்ப அவனை தேடி வரட்டும். இல்லத்த, இது நம்ம போட்டி போடுற நேரம் இல்ல. 1000 தான் அவர் என் மேல கோவப்பட்டிருந்தாலும் நீங்க அவசரப்பட்டு மாமாவை வீட்டை விட்டு போக சொல்லிருக்க கூடாது. அது இன்னும் நம்ம மேல வெறுப்பதான் அவருக்கு அதிகமாக்கும். பெத்தவ எனக்கு கோவப்பட உரிமை இல்லையா? நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன்னு அவன் வந்து இருக்க வேண்டியது தானே. யாரு தடுத்தா? உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு மாமாவுக்கு தெரியாதத்த. இத முதல்ல மாமாவுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் அவருக்கு பிடிச்ச நெய் பொடி தோசை செஞ்சு எடுத்துட்டு போறேன். மாமாவும் சாப்பிடாம இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். 2 நாளா அவர் சாப்பிடாம இருந்தாருன்னா அவர் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? முதல்ல அவரை போய் பார்த்து அவரை சாப்பிட வச்சு உங்க நிலைமையை எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துறேன். அவன் உன்னை பார்த்தாலே கோவப்படுவான் துளசி. நீ போய் அவனை என்னன்னு சமாதானப்படுத்துவ? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாத்த? கோவப்பட்டா படட்டுமே. யார் கோவப்படுறா? ஏன் மாமா தானே. 2 அடி கூட அடிச்சுக்கிட்டோம். ஆனா அவர் அங்கேயும் நீங்க எங்கேயும் கஷ்டப்படுறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதத்த. நீங்க எப்படி மாமா ரோஷத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து இருக்கலாம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மாமாவுக்கும் என்ன இருக்கும்ல. நாம தான் ஒரு கோவத்துல வீட்டை விட்டு வந்துட்டோம். யாராவது ஒரு ஆள் நம்மள நேர்ல வந்து பாத்தாங்களா, வீட்டுக்கு வா கூப்பிட்டாங்களா பாருன்னு மாமாவுக்கு நினைக்க தோணும்லத்த. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. யாழினி தான் அவன்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காளே. நான் இங்க சாப்பிடாம இருக்கங்கிறதையும் சொல்லியிருக்கா. அவனுக்கு நிஜமாவே என் மேல அக்கறை இருந்திருந்தா யாழினி பேசின மாதிரி நிமிஷமே வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருக்கணும்ல. நிக்கலையே. எதுலயே தெரியல. அவன் நினைப்பெல்லாம் இப்ப இந்த குடும்பத்து மேல இல்ல, அந்த பாழா போன ஆனந்தி மேலதான் இருக்கு.
அவளுக்காக தான் அவன் அங்க இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை. அதுக்காக அந்த ஆனந்தியோடவே இருந்துட்டோன்னு அம்போன்னு விட்டுறலாமா? விட முடியாதுதான். ஆனா அவன் மனசு எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே. அவரு மனச மாத்ததான் ஏதாவது பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்றேன். யாழ்னி பேசியும் அவரு வரலன்னா அவருக்கு கோவம் யாழ்னி மேல இல்ல, நம்ம 2 பேர் மேலயும் தான். நாம அவரு நல்லதுக்குன்னு செஞ்ச விஷயம் எல்லாம் அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல கோவத்துல இருக்காரு. அந்த கோவம் குறையணும்னா நாம தான் போய் கூப்பிடணும். அதனாலதான் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் நாம அவருக்கு நல்லதுதான் பண்ணிருக்கோங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மாமாவுக்கு சொல்லி புரிய வச்சு அவரை பழைய அன்பு மாமாவா மாத்துவோம். இதெல்லாம் நடக்குமா துளசி? நடக்கும் அத்தை. நான் எப்படியாவது மாமாவை கையோட இன்னைக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா உங்களுக்காக மாமா வீட்டுக்கு வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்பிக்கையா இருங்க. நான் வந்துடுறேன்.